வணக்கம். வள்ளலார் பற்றி ஒரு ஒரு பேச்சு கேட்டிருந்தேன். அதாவது நம்மளோட கிருபானந்த வாரியார் பேசியிருந்தார். அதாவது அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க அண்ணிக்கிட்ட கேட்குறாரு, எனக்கு மேல் மாடியில் ஒரு அறையில் அண்ணாக்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு அறையும் ஒரு ரூமும் ஒரு விளக்கும் ஒரு நிலைக்கண்ணாடியும் கேட்குறாரு. இந்த நிலைக்கண்ணாடி முன்னாடி உட்காந்து அந்த விளக்கை ஏற்றிட்டு அவர் பார்க்குறாரு. அந்த நிலைக்கண்ணாடியில் அவர் முகமும் தெரியல, அந்த விளக்கோட தண்டு சொல்லுவாங்களே, விளக்கு நிற்கிறதுல அந்த விளக்கும் தெரியல, விளக்கோட ஒளி மட்டும் தெரியுது. அப்படி தான் அவர் கற்கிறாரு. நிறைய தமிழ், அதற்கப்புறம் திருவருட்பான் நிறைய விஷயங்கள் எழுதுகிறாரு. இறைவனை பற்றி நிறைய பிரசங்கங்கள் செஞ்சுருக்காரு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி நிலக்கண்ணாடி மணி உட்கார்ந்தா ஒருத்தனுக்கு விளக்கு ஒளி மட்டும் தெரியும், தன் முகமும் தெரியாமல் தன்னோட அந்த விளக்கோட ஒரு தண்டும் தெரியாமல் இருக்குன்னு ஒரு டவுட் வரும்ல. எனக்குமே அந்த டவுட் வந்துச்சு. அதை வாரியார் அழகாக சொல்கிறாரு. நீ ஒரு எக்ஸாம் எழுத போகிற, இல்லை ஒரு பேப்பரில் ஒரு ஒரு விஷயத்தை எழுத போகிற. ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி பேனாவை கையில் எடுக்கும்போது பேனாவை பார்ப்போம். ஒரு பேனாவை கையில் எடுக்கிறீங்கன்னா பேனா முதல் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பேனா வச்சு எழுத ஆரம்பிக்கும் போது பேனா கண்ணுக்கு தெரியாது, வெறும் எழுதுகிற எழுத்துக்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ ஒரு சாதாரண மனிதராக நமக்கே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம நாட்டத்தை செல்லும்போது பேனா மறைஞ்சு போய் வெறும் எழுத்துக்கள் மட்டும் தெரியுது. அப்போ இறைவனை நோக்கி பயணிக்கிறவங்க அது மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒளி மட்டும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கே ஒரு புரிய வருது. இதை மாதிரி தான் வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம். ஒன்று இறைவனை தேடி போகிறது, இல்லை பொருளை தேடி போகிறது, இல்லை இன்பத்தை தேடி போகிறது. வாழ்க்கையில் நீ எதை தேடி போறியோ அது மட்டும் தான் உன் கண்ணில் படும். இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க படிப்பை நோக்கி மட்டும் போங்க. சம்பாதிக்க நினைக்கிற பிஸ்னஸ்மேன் சம்பாதிக்கிறத மட்டும் நோக்கி போங்க. இல்லை கடவுள் வேணும்னு ஆசைப்படுற ஆன்மீகவாதிகள் கடவுள் நோக்கி மட்டும் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது மட்டும் கிடைக்கின்றது. இது நான் உணர்ந்த விஷயம், நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.